அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக்ஸ் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர். 2024ஆம் ஆண்டு என்பது தமிழகத்தில் இருக்கின்ற தொழில்துறையினருக்கு, குறிப்பாக குறுந்தொழில் முனைவோர்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி நிறைந்த ஆண்டாகவே இருந்தன. காரணம், மின்கட்டண உயர்வாலும் நிலைக்கட்டண உயர்வாலும், இன்னும் சொல்ல போனால் 18 கிலோ வாட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு மேல் பவர் ஃபேக்டர் கொண்டு வந்தும் 8% லாபம் இல்லாத தொழில்துறையினர் கிட்டத்தட்ட 15% மேல் கட்டணத்தை செலுத்துகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டதும் என்பது ஒரு கடுமையான நெருக்கடி மாநில அரசால் ஏற்பட்டன. அதே போல மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டியில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான நெருக்கடிகளும் கடைபிடிப்புகளும் குறுந்தொழில்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் இருக்கின்ற கோளாறுகளை சரி செய்ய சொல்லி பல ஆண்டுகளாக தொழில்துறை கேட்டு வந்த பொழுதும் இன்று வரைக்கும் அது விடிவு காணாத பகல் அதை சென்று கொண்டிருக்கின்றன. அதே போல சர்பாஸ் சட்டம் கொண்டு வந்து தொழில்துறையை முடக்கின்ற செயல்களும், நிதி ஆதாரங்களில் தொழில்துறைக்கு ஒதுக்கீடு இல்லாததும் கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கி ஒரு நிலையில்தான் குறு சிறு தொழில்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வருகின்ற 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலும் மாநில அரசானாலும் மத்திய அரசானாலும் குறு தொழில்களை போக்குகின்ற குரல்களை கேட்கின்ற அரசுகளாக இருந்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்டு இணைந்து செயல்படுவோம், ஒற்றுமையோடு பயணிப்போம், ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை மீட்டெடுப்பதற்கு இணைந்து இருப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.